வணக்கம் வந்தனவன் நமஸ்கார் வெல்கம் டு எனி டாக்ஸ். இன்றைக்கி நம்ம எனி டாக்ஸில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், ஒரு 2 செய்தி சொல்லணும் அப்படின்னு விருப்பப்படுறேங்க. அதாவது நம்ம எல்லாருமே ஒரு ஆன்ம முன்னேற்றத்திற்காக பிறவாநிலை அப்படிங்கிறத நோக்கி தான் நம்மளுடைய பயணம் அப்படிங்கிறது இருக்குதுன்னு பாருங்களேன். வேறு ஆட்கள் ஒரு விதத்தை ஒரு மாதிரி ஒவ்வொருத்தரும் கடைபிடிக்கிறது அப்படிங்கிறது ஒரு வழக்கமாக இருக்குது. எல்லாம் முன்வினை கர்மம் இல்லைங்களா? முன்ன என்ன செய்தமோ எந்த அளவுக்கு நம்மளுடைய அறிவினுடைய முதிர்ச்சி இருக்கோ அதிலிருந்து இந்த பிறப்பினுடைய பயணம் அப்படிங்கிறது நமக்கு ஏற்படும். இங்கே நம்ம இவ்வளோ நாள் சேர்த்திருக்கோம், இன்னும் இருக்கக்கூடிய காலம் அளவுக்கு எவ்வளோ சேர்த்துவோங்கிறத பொறுத்தது அடுத்தடுத்து வரக்கூடிய பிறவைகளினுடைய தொடர்ச்சியாக இருக்கக்கூடியது. இப்படி இருக்கும் பொழுது ஒரு ரெண்டு பதிவு இப்போ ரீசெண்டாக நம்ம வள்ளல் பெருமான் சொன்ன அந்த கருத்துக்களை தவறாக எப்படி புரிந்து கொள்கிறார்கள் அப்படின்னு சொல்லி 2 வீடியோ பதிவு பண்ணியிருந்தோம். அதை சொல்லியும் சரியாக புரிஞ்சுக்கிட்டவங்க ஒரு சிலர் தான். திருப்ப ஒன்றையவே திருப்ப பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய ஆட்கள் நிறைய பேர். அப்போது அதில் ஒரு ஒரு என்னங்க இது ஒன்றும் உங்களுக்கு என்ன புரியலப்பா அதில்ங்கும்போது அவள் திருப்ப ஒரே விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருந்தது. அப்போ நம்மளுடைய சகோதரி ஒருத்தங்க இப்போ சிங்கப்பூர் போனாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா, ஏன் உங்கள் கண் பார்வையின்படி இல்லை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டபடி பிறர் புரிஞ்சுக்கணுன்னு விருப்பப்படுறீங்க, அவரவருடைய புரிதலின் ஏற்றார் போல் அவர்கள் இருக்காங்க, நீங்கள் சரியான பாதையில் தானே பயணிங்க அப்படின்னாங்க. இதே வார்த்தையை நானும் முன்னெல்லாம் சொல்லியிருக்கேன். ஆனால் அந்த ஒரு மனசில் ஒரு ஆதங்கம். ஏன்னா சித்தர்கள் நூட்கள்லாம் படிக்கும் பொழுது அவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, தவறான பாதையில் போயிடாத அப்படி இப்படின்னு அவங்க படப்படான்னு அடிச்சுக்குவாங்க. எனக்கு அன்றைக்கி புரியல. இப்போ நமக்கு ஒரு புரிதல் இருக்கும் பொழுது அந்த புரிதல் மாறி ஒருத்தங்க நடக்கிறாங்க அப்படிங்கும்போது சொல்கிறதுக்கு முற்படும் பொழுது அதையும் புரிஞ்சுக்கலைங்கும் போது இன்னும் பெட்டராக கொடுக்கல என்ன சொன்னால் அவங்களுக்கு புரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லணும்னு முற்படும் பொழுது இன்றைக்கும் சகோதரி இன்றைக்கி சொன்னாங்க. இன்றைக்கும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் காலையில் எடுத்து வேறு என்னென்ன இருந்து உங்களுக்கு ரெஃபரன்ஸ் காட்டினா எல்லாமே ஒன்று தான் அப்படின்னு உங்களால் புரிஞ்சிக்க முடியும். ரெஃபரன்ஸ் பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் காலையில் மனசில் ஒரு மாதிரி ஒரு அமைதி, சரி விடு இப்போ நமக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் எடுத்து அப்படி இப்படின்னு எல்லாம் பார்த்துட்டு இருக்கும் பொழுது திருமந்திரம் எடுத்து கையில் வச்சுட்டு அப்படியே திருமந்திரத்தை திருப்பிகிட்டே இருக்கிறபடி பார்க்கும் பொழுது திருமந்திரத்தில் 5வது தந்திரத்தில் பார்த்தீங்கன்னா சுத்தமாயி அசுத்தமாயி அதுக்கப்புறம் இன்னும் வேறு ஏதோ ஒரு அதிகமான ஒரு மாயை பற்றி அவர் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் அதே 5ஆம் தந்திரத்தில் சன்மார்க்கம் அப்படிங்கிற அந்த வார்த்தையவே அந்த பாடல் முழுக்க திருமூலநாதர் பயன்படுத்தியிருக்காரு. சன்மார்க்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தையே அதில் இருக்குது பாருங்கள். சுத்த சைவம், மாயை இல்லைங்க, மன்னிக்கணும், சுத்த சைவம், அசுத்த சைவம், மார்க்க சைவம், கடுஞ்சுத்த சைவம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்காரு. சன்மார்க்கம், சகமார்க்கம் திருமந்திரத்தில் இருக்குது. ஸோ இதுதான் இன்றைக்கி எனக்கு கிடைச்ச ஒரு இது. அப்போது அதில் திருமந்திரத்தை அப்படி படிச்சுக்கிட்டே வரும்பொழுது இவ்வளோ நாள் நமக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு புரிதல் சரிதான் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிட்டேன். யாருக்கும் எதையும் ஒன்று சொல்லணும், அதுக்காக நம்ம மெனக்கடணும் அப்படிங்கக்கூடிய அந்த ஒரு அவசியம் அப்படிங்கிறது இல்லை. சொல்கிறது நல்லா சொல்லுவோம். ஏன்னா நான் ஒரு தடவை இங்கே வீடியோ பண்ணுறதுக்கு முன்னாடி வரும்பொழுது சிவவாக்கியன்ட்டு வேண்டிகிட்டே வருவேன். என் உள்ளும் புறமும் நீங்கள் இருந்து நல்வாக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லி தான். ஸோ அதனால் நான் சொல்கிறத இதை ஒரு நாள் எடுத்துக்கிறதே இல்லை. அந்த வகையில் பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு புரிதல் பெரியவங்க நல்லா கொடுத்துருக்காங்க, அதை அடுத்தவங்க மேலே திணிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு அமைதி அப்படிங்கிறது வந்துருச்சு. இது என்ன பியூட்டின்னா, அறிவு வளர 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 அறிவு இருக்குங்கிற அந்த ஆணவம் கூடுற அந்த ஆக்சுவலாக அந்த இடத்துக்கு ஒரு காலை வைக்கத்தான் போயிட்டேன் போல். டேய் அப்படின்னு பிடிச்சி தர இழுத்துட்டு வந்துட்டாங்க. ஸோ இப்போ நான் கொஞ்சம் தெளிவாக இருக்கேன், சரிங்களா? ஸோ அதனால் இது ஒரு செய்தி ஒன்று சொல்லணும்னு நினச்சேன். அதனால் பரவாயில்ல, உங்களுக்கு நான் சொல்கிறது இப்போவும் மாற்று கருத்தாக இருக்குது அப்படின்னு சொன்னால் தட் இஸ் ஓகே. உங்களோட இடத்துலேருந்து நீங்கள் பார்க்கும் பொழுது நீங்கள் சொல்லக்கூடியது சரியாகவும் நான் சொல்லக்கூடிய விஷயம் தவறாகவும் தெரியும். என்னோடய இடத்துலேருந்து பார்க்கும்பொழுது நான் சொல்லக்கூடியது சரியும் நீங்கள் சொல்லக்கூடியது தவறு இல்லை, இது மாற்றி பார்க்கலாமேங்கிற என்னோடய எண்ணம், அவ்வளோதான். இந்த மாதிரி தெரியுது. 2 பேருமே வளர்ந்துக்கிட்டு தானே இருக்கோம். மேலே போக இன்னும் அவரவருக்குன்னு ஒரு எண்ண மாறுதல் அப்படிங்கிறது ஏற்பட்டுக்கிட்டே வரும்ல. ஸோ அதுபோல் நம்மளுடைய ஆன்ம முன்னேற்றம் வளர்ச்சி அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ ஐ எம் அட் பீஸ் ரைட் நோ. இப்போ நான் அமைதியாக இருக்கேன், மனோநிலையில் இருக்கேன். ஐ எம் ஹாப்பி. ஏன்னா எங்கே போனதுக்கு உண்டான வழியை கையில் கொடுத்துருக்காங்க. கொடுத்தது நமக்கு புரிஞ்சிருச்சா அப்படிங்கிற கேள்விகள்லாம் நான் எனக்கே கேட்கும் பொழுது ஆம் அப்படிங்கிறதுக்கு உண்டான பதில் எனக்கு கிடச்சிருக்கும் பொழுது இன்றைக்கி நான் புதுசாக ஒன்றை தேடி போகணும், படிக்கணும், இதில் இருக்குது அதில் இருக்கணும் ஒன்றும் அவசியம் இல்லைங்கிற ஒரு மன அமைதி, ஒரு நிம்மதி இருக்குது. தட் இஸ் ஓகே. இனி நான் பயிற்சி மட்டும்தான் என் கையில் இருக்கக்கூடிய ஒரு பெண்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரே விஷயம். பண்ணிகிட்டு இருக்கோம். என்றைக்கு திருவருள் கருணை நமக்கு என்றைக்கு கருணை காட்டுதோ அன்றைக்கி ஒரு நல்ல ஒரு இடத்துக்கு போகலாம் இல்லைங்களா? இது ஒன்று.
இன்னொரு சகோதரர் ஒருத்தர் ஒரு வாய்ஸ் டெக்ஸ்ட் ஒன்று போட்டிருந்தாப்புல. அவர் பார்த்தீங்கன்னா, நம்ம புருவ மத்தி தியானம் அப்படிங்கிறது செய்வது மூலமாக நமக்கு வந்து மும்மலம் கழியாதா, சமாதி நிலை அடைய முடியாதாங்கிற ஒரு கேள்வி ஒரு சகோதரர் ஒருத்தர் கேட்க, நம்ம எத்தனையோ வீடியோ போட்டோம். அவர் நிறைய நண்பர் சொல்கிறாரு, காகபுஜண்டர் பெருநூல் காவியம் 1000 நம்ம திலந்தண்டமணி சேனல் போட்டிருக்கோம் இல்லையா. இப்போ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அவர் அதை பார்த்ததாகவும் அதில் வாசிய பயிற்சி எளிமையான முறையில் சொன்னதாகவும், நம்மளுடைய மலங்கள் மலம்ங்கிறது இந்த இடத்துல சொன்னது, அந்த இடத்துல சொன்னது பார்த்தீங்கன்னா கோழை, நமனான கோழை கழியும் அப்படிங்கிறது. பின் நம்ம வந்து உடல்நிலை பக்குவப்படும், நம்ம வந்து ஒரு தியான நிலையில் ஆழ்ந்து அமர முடியும், அதிலிருந்து நம்ம மேலே போகலாம் அப்படிங்கிற மாதிரி அதில் அது ஒரு செய்தி வரும்னு பாருங்களேன். இப்போது அந்த நண்பர்களுடைய புரிதல் என்ன இருக்குது அப்படின்னா, புருவமத்தி தியானம் செய்யும் பொழுது இன்றைக்கி நிறைய பரவலாக நிறைய இன்றைக்கி இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் நிறையா இருக்காங்க இல்லையா, ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாமே, ஃபவுண்டேஷன்ஸ் எல்லாமே இருக்காங்க. அவங்க எல்லாமே வந்து டாயிங்கன்னு தீட்சை கொடுக்குறேன்னு சொல்லி புருவமத்தியை பிடிச்சி அழுத்திக்கிட்டு சுற்றிட்டு இருக்காங்க. நிறைய பேர் உண்டு. நம்ம இன்றைக்கி எல்லாருமே வெல் எஸ்டாப்ளிஷ்ட் ஆட்கள்லேருந்து ஒரு இன்னும் வெளியே தெரியாத ஆட்கள் வரைக்கும் இதை செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்கன்னு பாருங்களேன். நிறைய பேர் ஆன்லைன் தீட்சை எல்லாம் கொடுக்கக்கூடிய ஆட்கள் எல்லாமே உண்டு. ஸோ வண்டி இன்றைக்கி இப்படி தான் ஓடிட்டுருக்கு. இப்போ இதுபோல் போகும்பொழுது மக்களினுடைய புரிதல் என்ன இருக்குது, நாம் இந்த இடத்துல பிடிக்கப்பட்டு அட்லீஸ்ட் அவருக்கு இந்த மும்மலம் இருக்குங்கிறதா தெரிஞ்சுது, அது வரைக்கும் சந்தோஷம். ஆணவம், கண்மம், மாயின்னு சொல்லக்கூடிய இந்த 3 மலங்கள் தான் நம்மை பிறப்பிற்கு உட்பட்டு பிறப்பு இறப்பான அந்த சுழற்சிக்கு நம்மை உட்படுத்தி நிறுத்துவது இந்த மும்மலங்கள் தான் அப்படின்ட்டு அட்லீஸ்ட் அதையாக தெரிஞ்சு வச்சுருக்காரு, அது வரைக்கும் சந்தோஷம். இப்போ இந்த தியானத்தினால மும்மலம் கழியுமா அப்படின்னு அவர் கேட்டது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. நீ போய் தான் அவருக்கு ஒரு வாய்ஸ் டெக்ஸ்ட்டை போட்டு விடணும். என்ன அப்படின்னா, மும்மலங்கள் எப்போ கழியும், ஆத்ம விசாரணை செய்து இறை மட்டுமே உண்டு அப்படிங்கிறதனுடைய புரிதல் முழுக்க வந்து இந்த சூழல் என்ன நடந்தாலும் சரி நம்மளுடைய மனோநிலை அமைதியான ஒரு இடத்திற்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு சூழலுக்கு வரும்பொழுது இந்த உடல் பொய்யானது, காயம் பொய்யானது, இருந்து அழியக்கூடியது, அழியாத தன்மை கொண்டது ஆத்மஸ்வரூபம். இந்த ஆத்மஸ்வரூபமும் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது இறையோடது. இந்த ஆத்மஸ்வரூபம் அந்த அகம்பாவம் இங்கே இருக்கக்கூடிய மாயையும் கண்மமும் நம்மளை விட்டு போயிடும். ஆனால் ஆணவம்ங்கிற அந்த ஒரு மலம் அவ்வளோ சீக்கிரம் போகாது. அதுவும் நம்மகிட்டேருந்து கழியும் பொழுது, இறையோடு ஒன்றரை கலக்கும் பொழுது அங்கே நாம் அந்த ஆன்மான்னு சொல்லக்கூடிய தன்மை இருக்காது, இறை மட்டும்தான் இருக்கும். அதுதான் வந்து பிறவா நெறியாகிய முக்தி பேர். அதற்கப்புறம் அவர்கள் பிறப்பதில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துக்கு போகுது. இது எல்லாத்துக்குமே ஆதியாக ஒரு அடித்தளமாக இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆத்ம விசாரணை அப்படின்னு சொல்லக்கூடியது. இதை செய்யாமல் வெறுமனே உட்காந்து தியானம் பண்ணுறதுனாலையோ, இல்லை நம்ம வந்து சும்மா அந்த இதை செஞ்சால் நமக்கு நல்லது நடக்கும், இதை செஞ்சால் நல்லது நடக்கும்னு ஒரு சில செயல்கள், இன்றைக்கி அன்னதானம் கொடுத்தா நம்ம முக்தி பேர் போயிடலான்னு சொல்லி சூத்தக்கூடிய நிறைய ஆட்கள் உண்டு, சரிங்களா. ஸோ இதுபோல் வெறும் செயல்களாக செய்யக்கூடியவர்கள், நல்லா புரிஞ்சுக்கணும், அந்த வார்த்தைக்கு பொருள் உண்டு. வெறும் செயல்களாக செய்யக்கூடியவர்கள், வெறுமனே ஒரு குறிக்கோளை நம்பி அதுக்காகன்னு தியானம் இருக்கக்கூடியவர்கள், ஒன்றுமே நடக்காது. அது அவங்க வந்து இருந்து போகலாம், திரும்ப வந்துடுவாங்க, சரிங்களா. ஸோ அவ்வளோதான், அதில் எந்த விதமான ஒரு இதுவும் கிடையாது. ஸோ முதல்ல ஆத்ம விசாரணை செய்யணும். இது ஏன் என்ன எதுக்கு ஏது அப்படிங்கும்போது மனசு ஒரு நிலையில் அமைதிப்படும். தொடர் பயிற்சி தான். அப்போ மனசு ஒரு நிலையில் அமைதிப்படும். மனசு ஒரு நிலையில் அமைதிப்படும்பொழுது என்ன ஆகும், எதன் மீதும் ஒரு பற்று பிடிப்பு அப்படிங்கிறது இருக்காது. அவர்கள் நித்தம் சுகமான அமைதியான மனோநிலையில் இருப்பார்கள். இந்த மனோநிலை தான் 24 மணி நேரமும் அவர்கள் நடமாடிக்கொண்டிருந்தாலும் தியானம் செய்யக்கூடிய அந்த நிலையில் இருக்கக்கூடிய அந்த ஒரு தன்மையை அவர்களுக்கு வச்சுக்கிட்டே இருக்கும். அவர்கள் போய் அமரும் பொழுது தியானம் செய்கிறேன்னு சொல்லியெல்லாம் அமரணும்னு அவசியம் கிடையாது. உட்காந்தனா அவங்க மாதிரி அவ்வளோ நேரமும் பேசாமல் தான் இருந்தாங்க. உட்கார்ந்து தான் பேசாமல் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இருந்தாலும் ஏன் அதை வந்து செய்யணுங்கிற அவசியம் இருக்குன்னா, இந்த புலன்கள், அதாவது இந்த பொறிகள், மெய், வாய், கண், மூக்கு, செவி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பொறிகள் தங்களுடைய செயல்பாட்டை நிறுத்தும் போது இதனுடைய புலன் உணர்வுகளும் தங்களுடைய செயல்பாட்டை நிறுத்தும். இந்த செயல்பாட்டை ஆட்டு வைத்து கொண்டிருக்கக்கூடிய மனமான 6ஆம் அறிவும் நிற்கும். இது நிற்கும் பொழுது அப்படியே இந்த உடலோடு இருக்கும் பொழுது முழுமையாக இறை உணர்வு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த துரிய நிலை அப்படிங்கிறத நம்மளால் உணர முடியும். 4ஆம் நிலை அப்படின்னு சொல்லக்கூடிய துரிய நிலை அப்படிங்கிறது உணர முடியும். ஆனால் அவங்க போக வரன்னு இருந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. ஒரு கட்டத்தில் போதும்பா இனி வரணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொன்னால் சமாதி நிலை எய்துவார்கள். அது துரியாதீத நிலை அப்படிங்கிறதுக்கு போவாங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க, இந்த நிலையை எய்தினதற்கு பிறகு அவர்கள் உடல் விட்டு ஆன்மா பிரித்து எடுத்தாலுமே மேலே இன்னும் அனுபவங்கள் அப்படிங்கிறது ஏகப்பட்டது இருக்குது. அந்த மாயையிலையும் போய் சிக்கிட்டோன்னு தான் அர்த்தம்.
எது வந்தாலுமே எல்லாம் இறைக்கு கீழே தான், இறை தான் எல்லாத்திற்கும் மேலேன்னு சொல்லி எது வந்தாலும் மேலே இருக்கக்கூடிய மேல் அனுபவங்கள் எது வந்தாலும் அதையெல்லாம் புறந்தள்ளி மேலே போய் இறையோடு ஒன்றிட கலப்பதே முழுமையான முக்தி பேர் அப்படிங்கிறது தான் முழுமையான துரியாதீத நிலைங்கிறது. அந்த துரியாதீத நிலை அவ்வளோ சீக்கிரம் நமக்கு வந்து சிக்காது. ஏன்னா மேல் இருக்கக்கூடிய மாயையில் எதுலேயும் நம்ம சிக்கிடக்கூடாது அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமான விஷயத்திற்கு. உடல் விட்டு பிரிஞ்சிட்டோம், உலக மாயை விட்டுருச்சு, மேல் நிலையில் இருக்கக்கூடிய மாயெல்லாம் பிடிக்கும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய மாறுபாடான தன்மைகளும் நம்மை பிடிப்பதற்குண்டான நிறை சாத்தியக்கூறலாம் இல்லை, உண்டு, சிக்கிடக்கூடாது. சரிங்களா? ஸோ இவ்வளோ தூரம் நம்ம கடக்கும் பொழுது இட் இஸ் நாட் தூரம், எல்லாம் இங்கே தான் இருக்குது. மனசு அப்படின்னு சொல்லக்கூடியது தான் எல்லாமே. ஸோ எதுவுமே தூரம்னு இல்லை, எல்லாம் நம்மகிட்ட தான் இருக்குது, நாம தான் எல்லாமே. அந்த புரிதல் தான். அந்த புரிதல் வந்துடுச்சு அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து எல்லாத்தையும் விட்டு போட்டு கிளம்பி போயிட்டே இருக்க போகிறோம் இல்லைங்களா? ஸோ ஆத்ம விசாரணை செஞ்சு அதனோடு அப்படியே நம்ம வந்து அந்த தியானத்தில் அமரும் பொழுது தொடர்பயிற்சி. அப்போ அந்த தியானத்தில் அமரும் பொழுது கீழே இருக்கக்கூடிய மூலாதாரத்தில் அமர்ந்து தூங்கி உறங்கி கொண்டு இருக்கக்கூடிய அந்த சக்தியை ஒரு சக்கரங்களாக மேலே அப்படியே எடுத்துகிட்டே வரணும். ஸோ அதற்கு வந்து நம்ம அந்த கவனத்தை அப்படியே சக்கரங்களில் வச்சுட்டே வந்து கொண்டு வந்து நேராக அந்த புருவ மத்தியில் நிறுத்தணும். நிறுத்தும் பொழுது அங்கேயே நிறுத்தி பயிற்சி பண்ணணும். திருப்பி கண் விழிக்கும் பொழுது இப்படி கீழே இறக்கி திருப்பி நம்ம வந்து பொறுமையாக எந்திரிக்கணும். இது வந்து சராசரியாக நம்ம நிறைய தடவை இந்த பயிற்சியை பற்றி பேசியிருக்கோம், பார்த்துருக்கோம். இதை தொடர்ந்து பயிற்சி செய்து கொண்டே இருக்கும் பொழுது நிகழக்கூடிய மாறுதல் அப்படிங்கிறது தொடர்ந்து நமக்கு நிகழ ஆரம்பிக்கும். சரிங்களா? ஸோ இப்படி தான் வந்து அதற்குண்டான பயிற்சி அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டே வரணும். இது இந்த பிறவிலையும் வாய்க்கலாம், இனி எப்பிறவியில் வாய்க்குமோ. ஸோ அது வள்ளலார் கேட்ட மாதிரி தான். இப்போ என்ன சொல்கிறது, இன்று வருமோ நாளை வருமோ இல்லை மற்றென்று வருமோ அறியேன் எங்கோவே இல்லையா, துன்றுமலவை மாயை ஏற்று வெளிக்குள் வெளிகடந்து சும்மா இருக்கும் சுகம் அப்படின்னார் இல்லையா. ஸோ அதுபோல் சரிங்களா. ஸோ யா இட் இஸ் பார்க்குறக்கு இட் மே பி கைண்ட் ஆஃப் அ லெங்தி ப்ராசஸ். அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. பிகாஸ் எல்லாமே நாம தாங்கும்போது சுருக்கமும் நீளமும் முடிவு பண்ண வேண்டியது நம்மளுடைய கையில் தான் இருக்குது இல்லைங்களா. ஸோ யா ஸோ யார் எப்படி எந்த நிலையில் நம்ம வந்து நம்மளுடைய புரிதல் வச்சுருக்கோம், எப்படி நம்மளுடைய பயணத்தை வந்து எடுத்து மேற்கொண்டு போகிறோம் அப்படிங்கிறது வந்து நம்ம கையில் தான் இருக்குது. ஏன் ஐ டோன்ட் வாண்ட் டு கோட் மெனி எக்ஸாம்பிள்ஸ். இந்த ஒரு சில நாட்களாக நடந்தது. பிகாஸ் இப்போ எனக்கு அது அவசியமாக தோணலை. ஏன் ஸோ நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம். அதுவரையும் தொடர்ந்து இணைந்திருங்கள். நான் உங்கள் இடத்துல தண்டை பண்ணி நன்றி.